அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத் அவர்கள் வழக்கம் போல வந்திருக்கேன் உற்சாகமாக. அன்பர்களே, வாசகங்கள், பொன்மொழிகள், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் சமயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அபரிமிதமான ஒரு மாற்றத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல் நம்மளை பன்மடங்காக உயரத்தில் உச்சத்தில் கொண்டு செல்வதற்கான காரணமாக விளங்கிய ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வாசகம், ஒரு அறிவுரை. அல்லது வேற சந்தர்ப்பங்கள்ல, வேற நபர்களுக்கு, வேற சூழல்ல ஒரு வார்த்தை, ஒரு ஒரு தொடர், ஒரு டயலாக், ஒரு சிச்சுவேஷனுக்கு உண்டான டிஸ்கஷன், அது அவங்களுடைய வாழ்க்கையை அதல பாதாளத்துல கொண்டு போயிருக்கு. அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள், அந்த பொன்மொழிகள் அட்வைஸா தான் இருக்கும். நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்காட்டாக தான் காட்டுவாங்க. நமக்கு எக்ஸாம்பிள் சுட்டி காட்டுவதற்காக தான் சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான், பாசிட்டிவ் எனர்ஜி தான், நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் அது சென்று சேரும் இடம், அது எந்த நபர் எந்த தருணத்தில் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை குறித்து பொறுத்து சமயத்தில் அவரை கொண்டு போய் அவரையோ அவங்களையோ அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. நினைவு இருக்கிறது எனக்கு, ஒரு குடும்பம், அவர் அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய மனதுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை பின்பற்றணும், பயிற்சி செய்யணும், அதில் ஆராய்ச்சி செய்யணும், அதனால் பல லட்சம் பேருக்கு உபயோகப்படும்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு நேர சம்பள வேலையை விட்டுவிட்டு செய்து கொண்டிருந்த பார்ட் டைம் ஜாப்ஸையும் விட்டுவிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து, முக்கியமான ஒரு மாதாந்திர சம்பளம் இல்லைங்கிற ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டு அதை வரவேற்று அதை சிறமேற்கொண்டு கொஞ்ச நாள் தாக்கு பிடித்து வந்து கொண்டே இருந்தார். அப்போ நமக்கு சேர வேண்டிய பணம் இருக்கே, அதை வாங்கிட்டு வந்துட்டா அட்லீஸ்ட் இந்த வாடகை பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய இருக்கிற இடத்துல ஒரு டேச்சட் ரூஃப், ஒரு சின்ன ஒரு கூரை போட்டுட்டு இருக்கலாம். இங்கே கூரையில் தான் இருக்கும், இங்கே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டில் இருக்கும். நம்ம சொந்த இடத்துல போய் நம்ம கீரை அந்த தென்னாங்கை கீத்து ஓலையில் குடிசையில் போனால் என்ன தப்பு, நமக்கு வாடகை மிச்சமாகுமே அப்படின்னு ஒரு வார்த்தை. அது மோட்டிவேஷ்னல் வார்த்தை. அதற்கு அவர் எடுத்த முன்னெடுப்பு, அவர் அதுக்கு எடுத்த முயற்சிகள், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த இயலாமை, ஒரு 20-30 வருஷம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரத்தை எதற்காக முன்னெடுத்தார்களோ அந்த விஷயம் நடைபெறாமலே போவதற்குண்டான எல்லா விதமான